பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது. கிரியா விபூதி சோப். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. அமெரிக்க பயணம் முடித்து தமிழகம் வந்தார் முதல்வர். அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? திருமாவளவன் மாநாடு சர்ச்சை. செய்தியாளர்கள் எழுப்பிய முக்கிய கேள்விகள். சிஎம் ஸ்டாலின் கொடுத்த நட்ஸ் பதில்கள். திருமாவளவனே அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை, திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து சான் பிரான்சிஸ்கோவில் 29ஆம் தேதி நடந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். இதையடுத்து செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோ சென்றார். அங்கும் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்து இரு இடங்களிலும் பல்வேறு தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள், அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்தித்தார். வெற்றிகரமாக அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செப்டம்பர் 14ஆம் தேதி சென்னை திரும்பினார். அவரை டிஆர்பி ராஜா, துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், அமெரிக்க நாட்டிற்கு அரசு முறை பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பியுள்ளேன். இது வெற்றிகரமான மற்றும் சாதனைக்குரிய பயணமாக அமைந்துள்ளது. உலகின் தலைசிறந்த புகழ்பெற்ற 25 நிறுவனங்களுடன் நான் சந்திப்பை நடத்தியுள்ளேன். இதில் 18 நிறுவனங்கள் ஃபார்ச்சூன் 500 போன்றவையும் அடங்கும். இந்த சந்திப்பின் போது 19 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள மகிழ்ச்சியான செய்தியை நான் பகிர்கிறேன். சான் பிரான்சிஸ்கோவில் 8 நிறுவனங்களுடனும் சிகாகோவின் 11 நிறுவனங்களுடனும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமாக 7618 கோடி முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளது. இதன் மூலமாக 11516 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு என்று பல மாவட்டங்களில் செய்யப்பட உள்ளது. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் தலைவர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேற பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசுடன் ஒன்றிணைந்து பணியாற்றுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க முடியாத சூழலில் உற்பத்தியை நிறுத்திய ஃபோர்ட் நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் உள்ள தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க முன்வந்துள்ளனர் என்று அடுத்தடுத்து செயல்பட உள்ள திட்டங்கள் குறித்து பேசினார். தொடர்ந்து பேசிய முதல்வர், எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் மூலமாக தமிழ்நாடு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு வளமான எதிர்காலம் உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றிய பயிற்சிகள் வழங்கப்பட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுளுடன் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆட்டோடெக் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் உலகெங்கும் உள்ள முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க விரும்பும் மாநிலமாகவும் தமிழ்நாடு மாறியுள்ளது என்று முதல்வர் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக முதல்வர் பதிலளித்தார். கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு வீடியோ விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், கோவையில் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட விவகாரத்தில் நிதியமைச்சர் நடந்த விதம் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து விசிக மாநாட்டுக்கு அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது குறித்து கேள்விக்கு பதிலளித்தவர், திருமாவளவன் நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் மாநாடு அல்ல, அதை அவரே தெரிவித்துள்ளார் என்று கூறினார். தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் தொடர்பாக இபிஎஸ், ராமதாஸ், அன்புமணி, சீமான் உள்ளிட்டோரின் விமர்சனம் செய்தது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்தவர், வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக ஈர்க்கப்படும் தொழில் முதலீடுகள் குறித்தும் நானும் தொழில்துறை அமைச்சரும் விளக்கம் அளித்துள்ளோம். இபிஎஸ் முதல்வராக இருந்தபோது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் மூலம் 10% கூட முதலீடு பெறப்படவில்லை. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. வெளிநாடு முதலீடு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கோருவது வெறும் அரசியலே என்று விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார். இறுதியாக அமைச்சரவை மாற்றம் இருக்குமா என்ற கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின், சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்.
திமுக பவள விழா நடைபெறவிருக்கும் நிலையில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் என்று முதல்வர் சூசகமாக பதிலளிக்க செய்தியாளர் சந்திப்பில் இருந்த கட்சி நிர்வாகிகள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இதனால் திமுகவின் பவள விழாவில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 31/8/2024 அன்று சான் பிரான்சிஸ்கோவிலும் 7/9/2024 அன்று சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற தமிழ் கூட்டமைப்பு தமிழ்ச்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்துட்டு உரையாற்றினர். இது தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துச்சு. அமெரிக்க தமிழமைப்பு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன கேளுங்க சார், இந்த முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார். அது தொடர்பாக உங்களுக்கு அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கி இருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்திருக்கார். அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 2க்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல. நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்று கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசோட பங்களிப்பு கொடுக்கல. இந்த 2 பெரும் நிதி தேவையை வேணும், உடனடியாக வேணும் வலியுறுத்தி பிரதமரை நீங்கள் சந்தித்து வலியுறுத்துவீங்களா? நிச்சயமா, உறுதியாக. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறையில் நிதிக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்போ சந்திச்சிருந்திருக்கிறாங்க. இது குறித்து பிரதமரிடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். சார், அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா? குறிப்பா ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானால அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் மட்டும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதில் எங்களுக்கு நம்பிக்கை வரையும் நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகளாக வந்திருக்கு. அதில் எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் திமுக என்பது சொன்னதை தான் செய்யும், சொல்வதை தான் செய்வோம். ஒரே வரையில் சொல்லிடுறேன். இன்னைக்கு 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.